சார், என் பேர் உமா சார். எங்கள் வீட்டுக்கார் பேர் இந்திரமணி என்ற அப்பு. நாங்கள் வைக்கல் தொட்டி ஸ்ட்ரீட் ஐசோஸில் வைக்கல் தொட்டி ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் வாடகை இருக்கிறோம் 6000 ரூபாய்க்கு. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 4 டேஸாகவே வந்து ஸ்பெஷல் டீம் 4 பேர் 8 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. வந்து அன்டைமில் 2 மணி 3 மணி இருக்கும். வந்து ஒரு நைட்டு கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நான் சொன்னேன் அப்போவே, நான் வந்து 5 மாதமாக இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் தான் எல்லாமே வாடகை கொடுக்குறது, வீட்டு சாப்பாட்டுக்கு எல்லாமே எங்களுக்கு வந்து அப்பா அம்மா யார் ஹெல்ப்பும் கிடையாது, எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் எனக்கு இருக்காருன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் மறுநாள் வந்து வண்டியில் உட்கார வச்சு விசாரிச்சாங்க. எனக்கு வந்து போதை யார் இங்கே ஓட்டுறது, போதை மாத்திரை யார் ஓட்டுறா, கஞ்சா வந்து யார் ஓட்டுறாங்கன்னு எனக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் விசாரிச்சாங்க. சார் ரிமாண்டில் இருக்காங்களா சார், அவங்கெல்லாம் இப்போ வெளியில் யாரும் இல்லை சார், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியாப்பா, பிடிச்சி கொடுக்க முடியலையா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சரி நீ வெய்யி அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு 11:15 இருக்கும். வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சு B3 ஸ்டேஷன் அது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் என்ன வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டேஷனுக்கு வந்தால் மேலே ரிமாண்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க. ரிமாண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டேஷனில் கேட்டால் ஏசி வந்து ரிமாண்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் கேட்டோம் பொய் வழக்கு சார், எதுக்கு சார் ரிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசன், எதுக்காக ரிமாண்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமல் எதுக்கு சார் ரிமாண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. மேல் இடத்துல ரிமாண்ட் பண்ண சொல்கிறாங்க, மேல் இடத்துல ரிமாண்ட் பண்ண இதை மட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிய வேறு எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, நான் மாசமாக இருக்கேன், யார் பாப்பா, வீட்டு வாடகை யார் கொடுப்பா, என் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நான் இப்போ வேலையை விட்டு நின்று 5 மாதம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு காசு. எதுவுமே இல்லாமல் நான் வீட்டில் என்ன சார் பண்ண முடியும், யாரை எதிர்பார்க்கறது, நான் இங்கேயே வந்து உட்கார முடியும் சொல்லுங்கள். எப்படி இது, நீங்கள் தான் சார் நல்ல முடிவா, நீங்கள் தான் சார் சொல்லணும். தயவு செஞ்சு ரிமாண்ட் பண்ணதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் இது பெரிய பிரச்சனை பண்ணுவேன். நான் சும்மாவே விட மாட்டேன். வீட்டில் இருக்கிற சும்மா ஒருத்தர் எதுக்கு கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க. எங்களுக்கு யாருமே கிடையாது சார். எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் மாமனார் ஒரு ஹேண்டிகேப், அவரால் வேலை செய்ய முடியாது. எங்கள் மாமியார் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் கீப்பிங் வேலை, பாத்ரூம் எடுக்கிற வேலை, பாவம் அந்த வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. எங்கள் நாத்தனார் குப்பை வண்டி ஓடி கஷ்டப்படுறேன். நான் வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கேன். என்னை யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள். நான் இங்கே தான் ரோட்டில் உட்கார போகிறேன். அவங்க கூட்டு போகணும் இல்லைன்னா ஏதாச்சும் தான் பண்ணிட்டு சாகணும். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வீட்டில் வந்து கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி சூசைட் தான் பண்ணலான்னு இருக்கேன் நான். இவங்களாலேயே எனக்கு வாழவும் விட மாட்டாங்க, எங்களை சாகவும் விட மாட்டேன்றாங்க. இதுக்கு நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு சொல்லணும். நல்லது நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது சார். இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணது இந்த அடிதடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அப்போ மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போலேருந்து அவரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறதும் எதுவும் இல்லை. சாப்பிட்றது என்னமோ, வேலைக்கு போகிறது என்னமோ, வீடு ஒன்றும், குழந்தைங்க என்னமோ, அவர் அப்படி தான் ஃபேமிலி மெம்பர்ஸை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அதை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்க அடிக்கடிக்கு வந்து போய் போதை பண்ணுறீங்க, பொருள் விற்கிறவங்கள நீங்கள் காட்டுங்க, எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் விற்கிறீங்கன்னு ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பொய் வழக்கு இதே மாதிரி போட்டு. ஆனால் இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுது அவர் ஜெயிலெலாம் போயிட்டு இந்த மாதிரி கேஸ்லாம் இது பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன், எதுக்காக பண்ணது முடிஞ்சிருச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எதுக்கு சும்மா எங்களை வந்து நோண்டிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன் நான். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா? தப்பு பண்ண நானே பிடிச்சி கொடுப்பேன் சார். தப்பு பண்ணட்டும், எங்கள் வீட்டுக்கு தப்பு பண்ணட்டும், இல்லை வேறு ஏதாவது தப்பு நானே பிடிச்சி கொடுப்பேன். எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு சார் பிடிச்சி போய் ரிமாண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். யார் பாப்பா எங்களை, இப்போ யார் பார்க்கறது, பதில் சொல்லுங்கள். யார் பார்க்க, இல்லைன்னா நான் இங்கே தான் ரோட்டில் உட்காரணும். நான் வண்டி ஏற்றினாலும் சரி நான் இங்கே தான் ரோட்டில் உட்காந்து சாக போகிறேன், சாப்பிடாம கொள்ளாமல். பாருங்கள், நிறைய பேர் கூட்டு வந்திருக்காங்க சார். நாங்கள் மார்னிங் வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருந்தார். அப்புறம் இப்போ வந்து ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லாக நிறைய பேர், ஒரு 7-8 பேர் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க.